கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மூளை இயங்குறத நிறுத்திடுது. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்துடுறோம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். கடவுள் நமக்கு துணை இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கடவுள் நமக்கு பலனா இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஒரு ராஜ்யத்துல வியாபாரம் பண்றதுக்கோ இல்லைன்னா பல காரியங்களை செய்யறதுக்கோ ஒரு பெரிய பாலம் தேவைப்பட்டுச்சு. அந்த நாட்டு ராஜா ஒரு பெரிய பாலத்தை அமைச்சிருந்தாரு. அதனால மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி பயங்கர புயல் வந்ததுனால அந்த பாலம் சேதப்பட்டுச்சு. அப்போ எல்லாருக்குமே ஒரு பயம், இந்த பாலம் இல்லைன்னா நம்ம வியாபாரம் எப்படி செய்யறது, நம்ம எப்படி வெளி உலகத்தோட தொடர்பு கொள்றது அப்படின்னு. புது பாலம் கட்டணும்னா ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு ராஜாவுக்கு சிலர் சொன்னாங்க. அப்போ ராஜா ஒரு அறிவிப்பை செய்கிறாரு. புது பாலம் கட்டுற வரைக்கும் ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வர்றவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து நிறைய பரிசு கிடைக்கும் அப்படின்னு. அடுத்த நாள் ஒரு படகோட்டி வந்து அந்த ராஜா கிட்ட, நான் உங்களுக்கு ஒரு தீர்வு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா, உன்கிட்ட என்ன தீர்வு இருக்க போகுது, இருந்தாலும் நீ சொல்றதுனால உன் கூட வரேன் அப்படின்ட்டு அவங்க கூட போறாரு. அந்த படகோட்டி பல படகுகளை வரிசையா கட்டி வச்சு இணைச்சு தற்காலிகமா ஒரு பாலத்தை அமைச்சிருந்தாரு. இப்போ ராஜா கேட்டாரு, எப்படி உன்னால இது சாத்தியமாச்சு அப்படின்னு. அப்போ அந்த மனிதன் சொன்னாரு, எல்லாருமே பிரச்சனையை பார்த்தீங்க, ஆனா நான் தீர்வை பார்த்தேன் அப்படின்னு. நம்மளும் தீர்வை தேடுறவங்களா இருக்கணும். பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.